வணக்கம். வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். நாம் சிறுவயதிலே ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆமையும் முயலும் இரண்டுமே ஓட்டப்பந்தயத்திற்காக தயாராக இருந்தன. இரண்டும் ஓடி யார் ஜெயிப்பது என்ற போட்டி. பந்தயம் ஆரம்பித்தது. முயல் வேகமாக ஓட ஆரம்பித்தது. ஆமை அதற்கு இயல்பு மெதுவாக செல்ல ஆரம்பித்தது. பாதி தூரம் கடந்த பிறகு முயலுக்கு ஒரு எண்ணம் வந்துவிட்டது. நாம் தான் ஜெயிக்கப் போகின்றோம், எதற்கு கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டும், சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று சாலையின் ஓரமாக படுத்து கொண்டது. அப்படியே தூங்கியும் விட்டது. நன்றாக தூங்கிவிட்டது. இந்த ஆமை சிறிது சிறிதாக மெல்ல மெல்லமாக வந்து இந்த முயல் படுத்திருக்கும் இடத்தை கடந்து விட்டது. பிறகு கடந்து விட்டு அப்படியே சென்று வெற்றி கம்பத்தை தொட்டு விட்டது. அது ஜெயித்து விட்டது. இதுதான் அந்த கதை. இது வாழ்க்கையில் என்ன சொல்வார்கள் என்றால், நாம் எப்பொழுதுமே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும். யார் அதிகமாக தான் நான் எனது என்ற ஒரு தன்முனைப்போடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி கிட்டாத வாய்ப்பில்லை என்றுதான் அந்த கதை மூலமாக தெரிய வருகின்றது. இதை ஞான மார்க்கத்திலே எவ்வாறு பார்க்கலாம்? ஞான மார்க்கத்தில் என்ன சொல்கின்றோம்? எல்லா உயிர்களுமே இறைவனை நோக்கி பயணம் செய்கின்றன. அது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஹாவ் டு கோ பேக் டு த சேம் சோர்ஸ். எங்கிருந்து வந்தோமோ அந்த சோர்ஸ், அந்த மூலத்தில் சென்று அடைய வேண்டும். அதுதான் முக்தி நிலை என்று சொல்லுவோம். ஸோ எல்லா உயிர்களுமே, கோடிக்கணக்கான உயிர்கள் ஆமை போல் நிதானமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அறியாமையின் காரணத்தினால், தன்னை பற்றி அறியாதனால், தான் யார், நான் எதற்காக இங்கே பிறந்தேன் என்றெல்லாம் தெரியாத பட்சத்திலே அவை நிதானமாக ஒவ்வொரு பிறவி எடுத்து பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி என்று பிறந்து மடிந்து கொண்டிருக்கின்றன. ஆமை எவ்வாறு நிதானமாக சொல்கின்றதோ அதே போல இந்த கோடிக்கணக்கான உயிர்கள் நிதானமாக பயணிக்கின்றன. ஆனால் ஆன்மீக தூண்டுதல் உள்ளே இருக்கக்கூடிய சில சாதகர்கள், அவர்களுக்குத்தான் இந்த வேகமாக நாம் எவ்வாறு இதை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னை அறியும் ஞானத்தை பெற வேண்டும், முக்தி நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு வேகத்தோடு செல்ல ஆரம்பிப்பார்கள். அதற்குண்டான வழிகளை தேடி அலைந்து ஆராய்ந்து கண்டுபிடிப்பார்கள். பிறகு பயணிப்பார்கள். ஆனால் அவற்றிலே சில பேர் என்ன செய்வார்கள்? பாதி வழியிலே தங்கிவிடுவார்கள். ஏனெனில் எனக்கு தெரிந்து விட்டது, எனக்கு இது போதும் என்று அங்கே தங்கிவிடுவார்கள். கிட்டத்தட்ட ஆன்மீக சகோதரர்கள் பல பேர் அவ்வாறு தங்கிவிடுகின்றார்கள், அல்லது அங்கிருந்து வெளியே சென்று விடுவார்கள், தெரிந்து விட்டது என்று. அது ஈகவனுடைய வேலை. ஆனால் எனக்கு தெரிந்தது ஒரு அகடமிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். உண்மையான ஞானம் பெற வேண்டும், உண்மையான முக்தி நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு உள் உணர்வோடு நாம் வாழ்க்கையை அந்த புரிதலோடு வாழ்ந்தோம் என்றால் ஜெயித்து விடலாம். இதுதான் உண்மை. இதைத்தான் இந்த கதை சுட்டி காட்டுகின்றது. நன்றி, வணக்கம்.